என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் வரை வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழியொலி. நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு பூலோகம். இந்த நாகரிக பத்தி எல்லாம் வகுப்பிடுவாங்கல்ல, திராவிட மாடல். ஆமா, அந்த மாடல் அமைச்சர் ஒருத்தர் பொதுமேடையில பேசும்போது சரி அவசரமா அப்படியே நின்மா பேசிட்டாருயா. அவர் பேசிருக்காப்பியா? ஆமா. அதாவது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஐயா, அம்மையார் ஜெயலலிதா அவங்களையும் பேசிட்டு ஆபாசமா பேசிட்டு அப்படியே போற வாக்குல சீமான அண்ணனையும் பேசிட்டு போயிட்டாரு. அதான் சீமான பேசுறதுன்னா அவங்க கஞ்சி கிடைக்காது. கஞ்சி கிடைக்காத. சரி, என்னதான் இப்படி பேசிருக்காரு? அதாவது என்னன்னா, இந்த சினிமாக்காரங்கெல்லாம் இப்ப நாடாளுக்கு வந்துட்டாங்க. சரி, அவங்க வந்து கட்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அப்ப வந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து அறிவு இருக்காதாமா, அவ்வளவு தூரம் பேசிக்காரு. அவ்வளவு தூரம் பேசிக்கிறாரு. சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இவர் வந்து சீமான் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன மாதிரி தெரியல. இல்ல, இப்ப வந்து என்னன்னா, நடிகர்களுக்கு நாடாளுற அந்த ஒரு ஆசை வந்துருச்சு. முதலமைச்சராங்கன்னு இப்ப இவரு உதயநிதி இருக்காருல்ல, ஆமா, அவர் நடிகரா இல்ல நாட்டு மருந்து வியாபாரியா? நாகநாடி வேறு நன்னாரி வேறு எல்லாத்தையும் கொண்டு வந்து உரல்ல ஓட்டு குத்து குத்துன்னு குத்தி நசுக்கி வேற புழிஞ்சு அப்படியே சார் எடுத்து அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வியாபாரம் பண்ணிட்டா தெரியுறாரு. அப்படி இல்லையா, அவர் அப்படி நாட்டு மருந்து வியாபாரியா இருக்காரு. அவர் சேப்பாக்கத்தின் சேகு வேற ஐயா. சேகு மக்களுடைய போராட்டத்துக்கு இரவு பகல் பாராம உழைச்சு ஐயாவது உழைச்சு மக்கள் பணி செஞ்சவரியா. போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்து மக்களுக்கு பல நன்மை செஞ்சிருக்காருல்ல. செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட நினைச்சிட்டே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன தெரியுமா, இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு இருக்குது. சொல்லுங்க. நமக்கு விட 8 கூத்துக்கு இளையவன் முந்தா நாள் வந்துட்டு திடீர்னு வந்து எம்எல்ஏ ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராகி விட்டாங்க. திடீர்னு பார்த்தா இப்ப துணை முதலமைச்சருங்கிறாங்க. வேற வேற அடிபட்டு இருக்கு, பேச்சு இந்த மாதிரி எழுந்துட்டு இருக்குது. என்ன வந்து விரைவில் துணை முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு அரசு கோர்ஸ்ல பேச்சு வருது, நம்ம வரைக்கும் வருது. அப்புறம் அமைச்சர் காது போயிருக்காதா? கண்டிப்பா போயிருக்கு. வயிற்றுச்சல் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. ஏன்னா பாவம் என்ன வயிற்றுச்சல போச்சிருக்காரு. இல்லாத திராவிடத்தை அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதை படிக்க வச்சா இதை பண்ண வச்சோன்னு சொல்லி பாடுபட்டுட்டு அவருக்கும் உள்ள எண்ணம் இருக்கு. தளபதி ஐயா வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு, நாம ஒரு துணை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைக்காதா? ஆமா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள இருந்தாங்க. ஆமா, சந்தில எல்லாம் கூட 2 வீடு இருந்தா கூட அங்க கூட நம்ம இயக்கம் இருக்குது அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரா. இந்த 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க, இவரு எந்த சந்துக்குள்ள எல்லாம் எல்லா சந்துக்குள்ளயும் இருக்குனாரு. இப்ப எந்த சந்துக்குள்ள போய் நிக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு என்ன அவருக்கு பேச பார்த்தா நேரம் திராவிடத்துல போய் முட்டுச்சந்திர முட்டை நடுத்தருவுல நடுவோட்ல அது நினைக்கிறாரு. அதாவது என்னன்னா, கடந்த 10 வருஷமா இவ்வளவு அமைப்பு இருக்கு, இவ்வளவு தூரம் கட்சிக்காரங்க இல்லாமே இருந்த இடத்துல நம்ம எல்லா கட்சிக்காரங்க இருந்தும் கூட நம்ம 10 வருஷம் நடுவோட்ல இருந்தோம். பழசி நினைச்சு பாக்குறாரு மனுஷன். ஏன்னா திரும்ப அந்த இடத்துக்கு நம்ம எப்ப போவோம்னு தெரிஞ்சிருக்குது. அந்த மாதிரி 1000 அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது இப்ப இவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன விளையாடுறது, அந்த பொம்மை எல்லாம் வச்சுட்டு விளையாடுவாரு, பொம்மைக்கார வச்சு விளையாண்டு இருந்திருக்காரு. இப்ப அமைச்சர் ஆகிட்டாங்களா, அதனால என்ன பண்ணாரு, சென்னையில கார் விடலாம்னு நினைச்சு காரையை சுட்டு பாத்துடலாம், கார் பண்ணி விட்டு பாக்கலாம்னு நினைச்சாரு. அது எப்படிப்பட்ட இடத்துல மக்கள் வந்து அதிக நெருக்கமா உள்ள இடம், மக்கள் பயன்பாட்டுக்கு அதிகமா புழங்கிட்டு இருக்கக்கூடிய இடம் நேப்பியர் பாலம். அந்த பாலத்துல அங்கதான் கார் விட்டு பழகுவோம். காரை விடுறதுனால மக்களுக்கு என்னையா பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன பலன்? மக்களுக்கு என்ன பலன்னா, இனிமேல சென்னையில வெள்ளம் வந்தா அங்க ஒரு சொட்டு தண்ணி நிக்காது, எல்லாம் படுத்து கார் ஓட்டுறதுனால. அப்போ ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த முல்லை பெரியாறு இந்த காவிரி நீர் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது, நடக்காது. ஏன் கேளு, சரி கார் விடுறோம்ல நம்ம மக்கள் இங்க இருந்துங்களா, அங்க போட்டமா இருக்கா, அதனால தண்ணி பஞ்சமா இருக்காது, விவசாயம் பண்ண வேண்டியது இருக்காது. அந்த மாதிரி நடந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல செய்திங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மைதான். சரி, இந்த நடிகருக்கு எல்லாம் அறிவு இருக்காது அப்படின்னு. அறிவு இருக்காதுங்கிறது இப்ப யாரும் நேரம் அவரத்தையும் சொல்லி பாரு போட்டுருக்குது. சீமான் பேச திருப்பிட்டு அப்படியே நேரம் உதயநிதி பக்கம் வந்துட்டாரு. இப்ப உதயநிதியை நேரடியா தாக்குனா மாட்டிக்குவாரு கண்டிப்பா. அதனால பறக்குன்னு என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு மனசுக்குள்ள இருந்ததை கொட்டிட்டாரு, சொல்லிட்டாரு. உதயநிதியை நம்ம சொன்ன மாதிரி ஆயிருமே அப்படின்னு ஒரு பயம் வந்ததுங்க. பறக்கணும் ஒரு சீமான அவர்கிட்ட போட்டு விட்டா அவரு சினிமாக்காரர் நம்பிடுவாங்களே. சரி, சீமான் சினிமாக்காரு. நம்ம முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஐயா யாரு? அவர் வந்து சினிமாவுக்கு கதாவசனம் எழுதி கொடுத்தவர் தானே. அவரு சினிமாக்காரர் தானே. அப்புறம் இப்ப நம்ம முதலமைச்சர் அவரு ஏதோ ஒரு சில படங்கள்ல நடிச்சுக்கிறாங்கல்ல, அப்ப அவரு சினிமாக்காரர். அவர் எல்லாம் விடியா. இப்ப நம்ம உதயன்னா அவரு கதாநாயகனா பல படங்கள் 10 படங்கள் நடிச்சிருக்காரு, அதுவாக பல படங்களை தயாரிச்சிருக்காரு. அப்ப சினிமாக்காரங்க இல்லையா, இவரு சினிமாக்காரர். அப்ப சினிமாக்காரங்களுக்கு அறிவு இருக்கான்னு சொன்னது இவரே இருக்குமோ?
அப்படியாத்தான் இருக்கேன். ஏன்னு கேளு, அந்த ரோட்ல ஓடி கார் பந்தயம் விடுறாங்கன்னா அப்புறம் அறிவு இருக்கான்னு செய்வான அந்த வேலையை. இன்னைக்கு சரியா நாட்டுல இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன்ல கிடக்கு? 9 லட்சம் கோடி கடனை கட்டுறதுக்கு என்ன வழி? மக்களுக்கு நீருக்கும் சோறுக்கும் என்ன வழி? குண்டும் குழியுமா சாலையில போயிட்டு இடுப்பொழிஞ்சு கிடக்குறாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? கரண்ட் பிள்ளை இப்படி ஏற்றி விட்டு இருக்கிறோமே, விலைவாசி இப்படி ஏறி கிடக்குது, இதெல்லாம் சரி பண்ணலாம்னா அதுக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல. 40 கோடி செலவு அதுக்கு. யாரு வீட்டு காசு? அது மட்டும் இல்ல, அது நம்மளோட வரைக்கும் அது மட்டுமா? அதாவது அவர் அறிவு இருக்கான்னு சொன்னது இன்னொரு விதத்திலையும் யோசிக்கிறாங்க. அதாவது ஆசிரியர் வேலை செஞ்சவங்க, அரசு பணியில இருந்தவங்க, அவங்க ஓய்வூதியத்துக்கு அந்த பென்ஷன் எல்லாம் வருவாங்க, அது கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஓட்டுநர் நடத்துனர் அவங்களும் போராடுறாங்க, எங்களுக்கு ஓய்வூதியம் பணம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் இந்த செவிலியர் மருத்துவர் இவங்களும் போராடுறாங்க. இவங்க எல்லா பக்கமே அரசு வேலையில இருக்கிறவங்க எல்லாம் போராடுறாங்க. 40 கோடி ரூபாய் கொடுத்து கார் ஓட்டுறது காசு. அதாவது கார் ஓட்டுறது முக்கியம் இல்ல, தமிழ்நாட்டுல முதல்ல ஏர் ஓடணும். ஏர் ஓடினா மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்கும் வாங்க முடியும், ஓட்டு போட முடியும். அதனாலதான் அந்த சரியா தான் சொல்லிக்கிறாரு. நடிகர்ல 4 ஓட்டம்னா அறிவு இருக்காது. ஏன்னா இவரு இன்னைக்கு துணை முதலமைச்சர், நாளைக்கு உதயனா வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அறிவு இருக்கா? கார் ஓட்டுறவங்க இப்ப கார் விட்டுருக்காரு அப்படின்னு கரெக்டா தான் சொல்லிக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம கட்சியிலேயே உள்ள இருந்துட்டு மனசுல இருந்த மைக் முன்னாடி சொல்லிட்டாரு, பேரை மாத்தி சொல்லிட்டு அவங்க திரும்பிடுவாங்களா சொல்லிட்டு அப்பா நம்ம சொல்லியாட்டு இருக்குது. அது மட்டுமா சொன்னாரு, இன்னொன்னு சொன்னாரு பாத்துக்கா. அதாவது கூட்டத்தை பார்த்ததுமே ஓ நாம முதலமைச்சரு அப்படின்னு நினைச்சாரு. இது என்ன நினைச்சிருப்பாரு, இந்த சென்னையில கூட ஏதோ மாநாடுகள் நடந்தாங்களா, அதுல எக்குத்தப்பா கூட்டம் எல்லாம் வந்துச்சு இல்ல, அதை மனசுல நினைச்சு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க எங்க வேணாலும் பொதுக்கூட்டம் போடட்டும், உதயநிதியும் கூட்டிட்டு வந்து ஜாதத்துல மாநாடு போட்டாங்க. 1 ரூபா காசு கொடுக்காம எங்களால கொட்டி வர முடியாதா? அது அவருக்கும் தெரியும், அவருக்கே தெரியும். சரி அப்படியே வந்தாங்க இல்ல, காசு கொடுத்தா கொட்டி வந்தாங்க. ஆமா, கூட்டிட்டு வந்தாலும் நம்ம தலைவர் பேசுறாரு, அது உதயநிதினா எவ்வளவு பெரிய இது. ஆமா, அப்படியே அருமையா பேசுவாரியா, அவரை வந்து கேட்டுட்டு அருமையா அப்படியே கண்ணு வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு பேசுவாரு, கொள்கை பத்தி பேசுவாரு, எடுத்து சொல்லுவாரு அப்படின்னு காது ரெண்டி இப்படி வச்சுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தா இல்லையே நீயாவது உன் கொள்கையாவது உன் கட்சியாவது ஆனம்பாடி சீட் விளையாண்டுட்டு இருக்காங்க. கம்பி விளையாடுறது, 3 சீட் விளையாடுறது. இதுல இன்னும் பாதி பேருக்கு காசு கொடுத்து கூட்டி வந்தாங்களா கொடுக்கலையான்னு தெரியல. அவன் அரிசி என்ன டின்னு 1.25 ரூபா உப்பு பாக்கெட்ட கூட விடலைக்கா. பூரா அரிசி பருப்பு கருது கொத்தமல்லி எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டு அவன் புடிச்சிட்டு போறான். முன்னாடி ரோட்ல நெட்டுக்கும் கட்டிருந்தாங்க வாழை மரம், கரும்பு, தென்னை, ஜலநீர் ஒவ்வொருத்தரும் புட்டிங்கி வீசிட்டு அவன் மாதிரி பறக்குறாங்க. ஆனா இவங்க கொள்கைக்கு கூடின கூட்டமாடா இது, காசுக்கு கூடின கூட்டம். கொலைமான் கூட்டத்தையும் போய் பார்க்க சொல்லு. கொள்கைக்கு கூடின கூட்டத்தை பழையத்துக்கு போயிட்டு இருப்பாங்க தென்னங்குலைன்னு. இதெல்லாம் கொள்கை கூட்டின கூட்டம் கூட்டம் அந்த கூட்டம். அதுல இன்னொரு பாருங்க முக்கியமா, இப்ப சீமான் கூட்டத்துக்கு வந்து ஆளை காசு இங்க பேசுறாருன்னு போட்டா போதும், தெரியல அங்க வாடு கண்ணா வந்து போடுறானுங்க. இதெல்லாம் வந்து இப்படி ஒரு அமைச்சருக்கு அவருக்கு வைத்து. எனக்கு இன்னொரு சந்தேகம் கூடப்பா, இந்த நடிகர்களுக்கெல்லாம் அந்த சினிமாக்காரர்களுக்கு அறிவிக்க மாட்டேங்குது. ஒருவேளை கமலஹாசனையும் மனசுல வச்சிருந்து அவரு, ஏன்னா அவர் முதல்ல வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படி நல்லா ஓடிட்டு இருந்த டிவிய காலத்துல எடுத்து வீசி உடச்சு இது பண்ணி ஊழல் ஒழிப்பாரு பார்த்தா இங்க ஊழலுக்குள்ளே வளர்ந்துட்டு கிடக்காரு. ஊழல் எந்த கட்சி இருக்குதோ அங்கே வந்து வளர்ந்துட்டு காங்கிரஸுமே திமுக சொல்லுவாங்க ஊழலுக்கே பேர் போட அந்த 2 கட்சியோட கூட்டணி நின்று சரியா தான் சொல்லிக்கிறாரு. நடிகருக்கு ரசிகர்களுக்கு அறிவு இருக்காரு. சரத்குமார், நெப்போலியன், இந்த சந்திரசேகர் அவங்க சினிமாக்காரங்க தானே, அவங்க சினிமாக்காரங்க. இவ்வளவு நாள் அறிவில்லாத வச்சு கட்சி நடத்திருக்காங்க. ஓ இவங்க கட்சியில இருந்தாங்கன்னா அறிவு இருக்கிறது, இவங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்காங்க சினிமாக்காரங்க. அப்ப இத்தனை பேர் அறிவில்லாம இருந்திருப்பாங்களோ இருக்காங்க ஓடு இருக்குது. இன்னொரு இதுல முக்கியமான இன்னொரு மேட்டர் பாருங்க. அப்படி இவர் சொன்னதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு கருத்து ஒத்து போகுது. என்னது? இப்ப அடுத்து வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு இப்ப கோரிக்கைகள் வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மு.க. ஸ்டாலின் ஐயா கிட்ட கேக்குறாங்க. ஆமா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவருக்கு என்ன சொல்றாரு, வளர்த்து இருக்குது ஆனா பழுத்து இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. எது பழுத்து இருக்கான்னு கேட்டாரா? இப்ப உதயம் என்னென்ன வாழைப்பழமா இல்ல மாம்பழமா இல்ல பலாப்பழமா? ஏன்னா இந்த மாம்பழம் வாழைப்பழமா இருந்தா கூட நம்ம ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க, பாலத்தலையா? ஆமா பாலத்தலைய எல்லாம் போட்டு வைக்கப்படலாம் போட்டு புகைய போட்டு விட்டு உப்பு
பூனை 2 நாளைக்கு மூட்டை போட்டு கட்டி வச்சுட்டு அது வாட்டு கிடக்கும். அப்புறம் எங்க ஊர் பக்கம்லாம் இந்த கோணி சாக்கு இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ள வைக்கப்புல திணிச்சு மாம்பழத்தை பூரா உள்ள போட்டு உரவலை கட்டா கட்டி மூளையில போட்டு வச்சிருவோம் 3 நாளைக்கு. அது பழுத்துருச்சுன்னா வாசம் அடிக்கும். அப்ப வந்து பழுத்துருச்சா அப்படின்னு எடுத்து சாப்பிடுவோம். இப்ப இவரை என்ன உதயநிதி வந்து மாம்பழமா இல்ல கொய்யா பழமா பழமா ஐயா போட்டு பழுக்கிறதா இல்ல மூட்டை கட்டி பழுக்க வைக்கிறதா என்னன்னு தெரியல. ஒரு ஊசியை போட்டாலும் பழுக்க வச்சிருக்காங்க. ஆமா, அது அந்த காலத்து டேட். இப்ப என்ன தெரியுமா, மக்கள் தொகை அதிகமானதுனால இப்ப கார்பரேட் கல்னு சொல்றாங்க. அந்த பழங்கள்லாம் ஒரு பெரிய ரூம்குள்ள போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நடுவுல கார்பரேட் கல் வச்சிருவாங்க. அந்த மாதிரி இது உள்ள வீட்டுக்குள்ள வச்சு போட்டு கார்பரேட் கல் வச்சு உதயநிதி பழுத்துரு வரும். என்னமா தெரியல, எப்படியாவது சீக்கிரம் பழுக்க வைங்க. வளர்த்துருக்கு ஆனா பழுக்கல. வளர்த்தது மாதிரி ஒரு நாளைக்கு டக்குன்னு பழுக்க வச்சிருங்க. ஆமா, சீக்கிரம் முதலமைச்சர் ஆகட்டும், ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும், அப்பயாவது நல்லது நடக்குமான்னு நம்ம நாட்டு மக்களுக்கு புரியட்டேன். நல்லது நடக்குதா என்ன இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. மாடலாட்சி இருக்க வரைக்கும் நல்லது எந்த காலத்திலயும் நடக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற அவரோட வகையிலே வந்துருச்சு. 10 வருஷமா வந்து நடுரோடு நின்னா இப்ப திரும்ப 2020 எங்க போய் நிப்பாங்கன்னு தெரியல. திரும்ப நடுரோடுக்கு போவாங்க. அவங்க வச்சு குண்டு குளிச்சாலையில போய் நின்று அப்புறம் வேற இழுத்து கொண்டு முட்டுச்சத்துல முட்டை வச்சுக்காங்க. முட்டை வச்சுட்டு நடுரோட்ல எடுத்துட்டுருவாரு. அவ்வளவுதான். ஆமா, அப்படித்தான் போகுது. நம்ம அதை சொல்லிட்டோம். என்னமோ அவர் தெரியாம சொல்லிட்டாரு. அவரை தசி மனசுல இருந்தெல்லாம் சைக்கிள் போட்டு தீர்த்துட்டாரு. ஆமா, பாத்துக்குவா. சரி, மீண்டும் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.